தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது உண்மைதான் என்றும், சுவாதி கொலை வழக்கு தொடர்ந்து அரசியல் ஆக்கப்படுவதாகவும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். ஒய்ஜி மகேந்திரன் மேலே இப்போ மிகப்பெரிய பாய்ச்சல். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக சுபவி போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் சுபவி அவர்களை கேட்கின்றேன், கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகள் கனிமொழி குறித்து தினத்தந்தி பத்திரிகையில் ஏதோ எழுதிவிட்டார்கள் என்பதற்காக, அதாவது திராவிட இயக்கத்தில் ஈவேரா, அண்ணா, கலைஞர் இல்லைங்களா, கலைஞர் இன்றைக்கும் வாழும் பெரியார் அவங்களுக்கு, சுபவி போன்றவர்களுக்கு அவர் மனசில் ஜாதி இருக்கக்கூடாது. ஆனால் என்ன எழுதினார்னா கலைஞர், நம்முடைய இனத்தை சேர்ந்த பெண்ணுன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் தினத்தந்தி எழுதலாமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஜாதியும் குடிகொண்டு இருக்குது. வைகோ அவர்கள் ஊதின்ட்டார், பெரிய பிரச்சனையாச்சு, மன்னிப்பு கேட்டார். இளங்கோவன் ஈவேரா பேரன், அவர் ஊதினாரு, கலைஞருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே இன்னும் ஜாதி ரீதியாக கழிவிறக்கம் தேடிக்கொள்வதும் ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்ணுவதையும் சுபவி போன்றவர்களால், வீரமணி போன்றவர்களால் மாற்ற முடியவில்லையே. உங்களுக்கெல்லாம் மகேந்திரனையும் எஸ்.வி. சேகரையும் எழுத்து பேசுறதுக்கு என்ன, உங்கள் மனசில் ஜாதி இல்லையா? உங்கள் மனசில் ஜாதி இல்லையா? அவங்க நீண்ட காலமாக பூணூல் அறுக்கப்பட்டு, குடுமையை அறுக்கப்பட்டு, இங்கே எங்கே பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பை விட்டுரு பாப்பானை அடின்னு சொல்லி நீங்கள் பேசி எங்கே பார்த்தாலும் ஹரிஜன மக்களை கேவலமாக திட்டினார்கள். அதுக்கு கூட பிசிஆர் ஆக்ட் உண்டு. இவங்களை திட்டினா ஏன்னு கூட கேட்க முடியாது.